தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை மீனம்பாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாகவும் வாகன உரிமையாளர்களிடம் 6,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை லஞ்சம் பெறப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மீனம்பாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் வாகன பெயர் மாற்றம், FC புதுப்பித்தல், ஓட்டுநர் உரிமம் பெறுதல் மற்றும் புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் இடைத்தரகர்களின் தலையீடு அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்கள் போல நடமாடும் இடைத்தரகர்கள் சேவைகளை விரைவாக செய்து தருவதாக கூறி கூடுதல் தொகை வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இடைத்தரகர்களின் தலையீட்டை குறைக்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்லைன் சேவைகளிலும் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மீனம்பாக்கம் RDO அலுவலகத்தில் வாகன உரிமையாளர்களிடம் 6,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை லஞ்சம் பெறப்படுவதாக ஒரு வாகன உரிமையாளர் கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இந்த வண்டிக்கா 3,800 ஸ்டிக் இருக்கா? சர்டிஃபிகேட் எவ்வளோ? சர்டிஃபிகேட் வந்து அது நம்ம டேரெக்டாக வாங்க முடியாது, ஆன்லைன்லேயும் பண்ண முடியாது. ஸ்பீடாமீட்டர் கேபிள் இது வருதுல்ல, ஸ்பீட் கவர்னர். ஆமாம், நீ இவ்வளோ வேகத்தில் தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனி சர்டிஃபிகேட்டு, அதுக்கு தனியாக வாங்கணும். ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு தனியாக வாங்கணும். மொத்தமே எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? எனக்கு இதுக்கு மட்டும் 3,800 ரூபா. அது வந்து அவர் எவ்வளோ சொல்லுவாருன்னு தெரியல. புரோக்கர் சொல்கிறது தான் ரேட்டிங்க. ஆமாம். சென்னை மீனம்பாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாகவும் வாகன உரிமையாளர்களிடம் 6,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை லஞ்சம் பெறப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மீனம்பாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் வாகன பெயர் மாற்றம், FC புதுப்பித்தல், ஓட்டுநர் உரிமம் பெறுதல் மற்றும் புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் இடைத்தரகர்களின் தலையீடு அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்கள் போல நடமாடும் இடைத்தரகர்கள் சேவைகளை விரைவாக செய்து தருவதாக கூறி கூடுதல் தொகை வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இடைத்தரகர்களின் தலையீட்டை குறைக்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்லைன் சேவைகளிலும் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மீனம்பாக்கம் RDO அலுவலகத்தில் வாகன உரிமையாளர்களிடம் 6,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை லஞ்சம் பெறப்படுவதாக ஒரு வாகன உரிமையாளர் கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இந்த வண்டிக்கா 3,800 ஸ்டிக் இருக்கா? சர்டிஃபிகேட் எவ்வளோ? சர்டிஃபிகேட் வந்து அது நம்ம டேரெக்டாக வாங்க முடியாது, ஆன்லைன்லேயும் பண்ண முடியாது. ஸ்பீடாமீட்டர் கேபிள் இது வருதுல்ல, ஸ்பீட் கவர்னர். ஆமாம், நீ இவ்வளோ வேகத்தில் தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனி சர்டிஃபிகேட்டு, அதுக்கு தனியாக வாங்கணும். ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு தனியாக வாங்கணும். மொத்தமே எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? எனக்கு இதுக்கு மட்டும் 3,800 ரூபா. அது வந்து அவர் எவ்வளோ சொல்லுவாருன்னு தெரியல. புரோக்கர் சொல்கிறது தான் ரேட்டிங்க. ஆமாம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.